السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 249. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 249ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் ஹவுஃப் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு சாலிஹீனுடைய 249ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸில் முதலாவது ஹதீஸானது நபியின் சொற்பொழிவு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு சொற்பொழிவு செய்தார்கள், உரையாற்றினார்கள். இந்த ஹதீஸ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறாங்க. இப்போ அந்த சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொற்பொழிவு செய்தார்கள். எந்த அளவிற்குன்னு சொன்னா, நான் அதுவரையிலும் அதுபோல ஒரு சொற்பொழிவை நான் கேட்டதே இல்லை. அந்த அளவிற்கான ஒரு சொற்பொழிவை அவர்கள் செய்தார்கள். அப்போ அந்த சொற்பொழிவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அறிந்த விஷயத்தை நீங்கள் அறிந்திருந்தால், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயானில் சொன்னார்கள். அப்பொழுது இதை கேட்ட சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய முகங்களை மூடிக்கொண்டார்கள். இன்னும் மூடிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய அந்த அழுகையானது முனங்கள் அழுகையாக, அதாவது தன்னுடைய முணங்கிக் கொண்டு அவர்கள் அழக்கூடியவர்களாக இதை கேட்டவுடன் சஹாபாக்கள் மாறிவிட்டார்கள் என்ற செய்தியினை இங்கு நமக்கு சொல்லித் தருவார்கள். இப்போ இது ஒரு அசல் ரிவாயத்து. இந்த ஹதீஸில் மற்றொரு ரிவாயத்து சொல்லித் தரப்படும். அந்த ஹதீஸில் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபாக்களை குறித்து ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே இந்த சொற்பொழிவு செய்வாங்க. சொற்பொழிவு செய்யும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு முன்னால சுவனமும் நரகமும் எடுத்து காட்டப்பட்டுச்சு. அப்போ அந்த நாள் மாதிரி நன்மையும் தீமையும் நான் கண்டதில்லை. அந்த அளவிற்கு நன்மையும் இருந்தது, அந்த அளவிற்கு தீமையும் இருந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், நீங்கள் அதிகமாக அழுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை கேட்டு சஹாபாக்கள் கடுமையாக, அதாவது சஹாபாக்கள் இதைவிட ஒரு கடுமையான நாள் வந்ததில்லை. இன்னும் அந்த சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய அந்த தலையை மூடிக்கொண்டு அவர்கள் அழுதார்கள். இன்னும் அவர்களுடைய அழுகையின் முனங்கள் அவர்களிடம் ஏற்பட்டது என்ற செய்தியை இங்கு நமக்கு சொல்லித் தருவார்கள். இப்போ இது முதல் ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸ் ஆனது செயல்களுக்கேற்ப தண்டனை. இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாளில் சூரியன் ஒரு மைல் தூர அளவிற்கு மனிதர்களுக்கு அருகில் இருக்கும் என்று சொல்வார்கள். மேலும் மக்களாகிறவர்கள் தங்களுடைய அந்த செயல்களுக்கு ஏற்ப, அதாவது அவருடைய செயல் எத்தகையதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு ஏற்ப அவர்கள் வேர்வையில் மூழ்கியிருப்பார்கள். அப்போ அந்த வேர்வையில் மூழ்கடிக்கப்படக்கூடிய சிலர்கள் தங்களுடைய 2 கரண்டை கால் வரையிலும் வேர்வையில் இருப்பார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய 2 முட்டிக்கால் வரையிலும் வேர்வையில் இருப்பார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய இடுப்புகள் வரை வேர்வையில் இருப்பார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய வாய் வரையிலும் வேர்வையில் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். இப்போ இந்த செய்தி தான் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கு. அதனால்தான் செயல்களுக்கேற்ப தண்டனை என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமைகின்றது.
அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 2 ஹதீஸுகளை பற்றி மாத்திரமே நம்ம பேச இருக்கிறோம். இப்போ இதற்கான தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், அதில் சொல்லப்படக்கூடிய கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 401வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 401வது ஹதீஸாக இது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றதென்றால் வான் அனஸின் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால அந்த அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், خطبنا رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். ஹுதுபத்தன், ஒரு சொற்பொழிவினை அவர்கள் சொற்பொழிவு செய்தார்கள். எத்தகைய சொற்பொழிவு சொல்றாங்க பாருங்க. மா சமிஅத்து, நான் செவியுற்றதில்லை, மிஸ்லஹா கத்து, இதுவரையிலும் அது போன்ற ஒரு ஒரு சொற்பொழிவினை நான் செவியுற்றதில்லையே, அத்தகைய ஒரு சொற்பொழிவினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பேச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் கேட்டதே கிடையாது. அப்படி ஒரு சொற்பொழிவை, அப்படி ஒரு பயான அவங்க எங்களுக்கு செஞ்சாங்க என்ற விஷயத்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த சொற்பொழிவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க. ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லவ் தஅலமூன, நீங்கள் அறிந்திருந்தால், மா அலமு, நான் அறிந்த ஒன்றை நீங்கள் அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால், லஹைக்கத்தும் கலீலன், நீங்கள் திட்டமாக, நீங்கள் குறைவாக நீங்கள் சிரித்திருப்பீர்கள். வல பகைத்தும் கசீரன், இன்னும் திட்டமாக நீங்கள் அதிகமாக அழுதிருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம், எனக்கு காட்டப்பட்ட விஷயம், என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயம், எனக்கு தெரிந்த விஷயத்தை எல்லாம் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா நீங்களாம் கம்மியாக சிரிச்சிருப்பீங்க, ரொம்ப குறைவாக சிரித்திருப்பீர்கள், ரொம்ப அதிகமாக அழுதிருப்பீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்றாங்க பாருங்க. இப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபகத்தா அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் மூடிக்கொண்டார்கள். உஜூஹஹும், தங்களுடைய முகங்களை அவர்கள் மூடிக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வார்த்தையை சொன்னோன்னே தங்களுடைய முகத்துல கையை வச்சு அவங்க மூடுறாங்க. மூடிக்கொண்டு, வலகும், இன்னும் அவர்களுக்கு இருந்தது ஹனீனுன், ஹனீன் என்பது இருந்தது. ஹலீன் என்று சொன்னால் மூக்கால முணங்கி அழக்கூடிய ஒரு அழுகை, அதுக்கு தான் ஹனீன்னு சொல்லுவோம். இப்போ சில பேர் அப்படியே முணங்கி கொண்டு அழுவார்கள் இல்லையா, முனகி கொண்டு அவருடைய கதறல் இருக்கும், ஆனா கதறாம அவர்கள் முணங்கிக் கொண்டே ஏங்கி ஏங்கி அழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த அழுகைக்கு தான் ஹனீன் என்பதாக சொல்வார்கள். அப்போ அவர்களுக்கு ஹனீன் என்ற அந்த அழுகையும் இருந்தது. அவர்கள் முணங்கி அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மூடிக்கொண்டு தன்னுடைய அழுகை குரலால் முனங்கல் குரல் ஏற்பட்டது என்று நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பயான் செஞ்ச உடனே அவங்க தங்களுடைய மூஞ்செல்லாம் மூடிக்கொண்டு அதை கண்டு சஹாபாக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி முணங்கி அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியினை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க பாருங்க. முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸினை புகாரி, முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அன்னவர்கள் இருவரும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்போ இது ஒரு அசல் ரிவாயத். இப்போ இதுல சொல்லப்படக்கூடிய மற்றொரு ரிவாயத்தை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க பாருங்க. ஒஃபி ரிவாயத்தின், இன்னும் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது, பலக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அஸ்ஹாபிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அடைந்தது, அன் அஸ்ஹாபிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை குறித்து, தோழர்களை குறித்து அடைந்தது, ஷைஉன், ஒரு விஷயம் அடைந்தது. அப்ப சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னு தன்னுடைய தோழர்களை பற்றி ஒரு செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடையுது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை பற்றி கேள்விப்படுறாங்க ஒரு செய்தியை. அப்போ கேள்விப்பட்ட சமயத்துல ஃபஹதப, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உரையாற்றினார்கள், சொற்பொழிவு செய்தார்கள். ஃபகால, அப்பொழுது சொன்னார்கள், உரிலத் அலையல் ஜன்னத்து வன்னாரு, சுவனமும் இன்னும் நரகமும் என் மீது, என்னிடத்தில் எடுத்து காட்டப்பட்டது. அப்போ சுவனத்தையும் நரகத்தையும் அல்லாஹு தஆலா எனக்கு எடுத்து காமிச்சான், எனக்கு எடுத்து காமிக்கப்பட்டது. அப்ப நான் சுவனத்தையும் பார்த்தேன், நான் அந்த நரகத்தையும் பார்த்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஃபலம் அரா, இன்னும் நான் பார்க்கவில்லை, கல் யௌமி, அந்த நாளை போல நான் பார்க்கவில்லை, ஃபில் கைரி வஷ்ஷர்ரி,
நன்மையான விஷயத்திலேயும் இன்னும் தீங்கான விஷயத்திலேயும் அந்நாளை போல நான் பார்த்ததே இல்லை. அப்போ அந்த சுவனமும் நரகமும் எடுத்து காட்டப்பட்ட அந்த நாளில் நான் அது மாதிரி ஒரு நன்மையும் பார்த்ததில்ல, அது மாதிரி ஒரு தீங்கையும் பார்த்ததில்ல. அப்போ ஜன்னத்து அந்த சுவனத்தை எனக்கு காமிக்கும் போது நான் நினைச்சேன், இதுல இவ்வளவு நன்மை இருக்குதா? இந்த சுவனத்தில் அல்லாஹு தாலா நன்மை செய்பவர்களுக்கு இவ்வளவு நன்மையை வச்சிருக்கிறானா, இவ்வளவு பலாபலனை வச்சிருக்கிறானா என்ற அவ்வளவு நன்மையும் நான் பார்த்ததில்ல அந்த நாள் போல. இன்னும் அந்த நரகத்தை காமிக்கும் பொழுது இவ்வளவு தீங்கான விஷயம் இந்த நரகத்தில் இருக்குதா, இவ்வளவு கொடுமையான விஷயங்கள், இவ்வளவு பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் இந்த நரகமானது அடக்கி கொண்டதா, இந்த நரகத்தில் உள்ளடக்கியதாக இருக்கின்றதா என்பதையும் நான் அந்த நாளை போல நான் பார்த்ததே இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நன்மையும் அப்படிப்பட்ட ஒரு தீமையும் தீங்கான விஷயத்தையும் நான் அந்த நாளில் பார்த்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த உரையில் சொன்னார்கள். இன்னும் சொன்னாங்க, வலவு தஅலமூன, இன்னும் நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால், மா அலமு, நான் அறிந்த ஒன்றை நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால். அப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம், எனக்கு தெரிந்த ஒன்றை, அதாவது நான் நான் அறிந்து கொண்ட விஷயத்தை, எனக்கு காண்பிக்கப்பட்ட விஷயத்தை, நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், லஹிக்தும் கலீலன், நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், குறைவாக சிரித்திருப்பீர்கள். வல பகைத்தும் கசீரன், இன்னும் திட்டமாக நீங்கள் அதிகமாக அழுதிருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ மேலே சொல்லப்பட்ட அதே ரிவாயத்துடைய செய்தி தான் இது. அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல நீங்க தெரிந்தவர்களாக இருக்கீங்கன்னு சொன்னா, நீங்களாம் கொஞ்சமா சிரிச்சிருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் சிரிக்கக்கூடிய தருணம் என்பது ரொம்ப குறைந்ததாக இருக்கும். நீங்கள் சிரிப்பவர்களாக பெருசா இருக்க மாட்டீங்க, ஆனால் அதிகமாக அழக்கூடியவர்களாக இருப்பீங்க. எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹுடைய அந்த ஷர்ரை நினைத்து, அல்லாஹ் இவ்வளவு தீங்க வச்சிருக்கிறானே, அல்லாஹ் இவ்வளவு வேதனை வச்சிருக்கிறானே என்பதை எண்ணிக்கொண்டு நீங்கள் அதிகமாக அழக்கூடியவர்களாக தான் நீங்க இருப்பீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன பொழுது, அப்ப சொல்றாங்க, ஃபமா அத்தா அலா அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களிடத்தில் வந்ததில்லை. யௌமுன், ஒரு நாள் வந்ததில்லை. எத்தகைய ஒரு நாள்? அஷத்து மின்ஹு, அதைவிட கடுமையான ஒரு நாளானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய தோழர்களிடத்தில் வந்ததில்லை என்று சொல்றாங்க. இப்போ அந்த நாளை மாதிரி ஒரு கடுமையான ஒரு நாளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சஹாபாக்களுக்கு வந்ததில்லை. அப்போ இதை விட கடுமையான ஒரு நாள் வந்ததில்லைன்னு சொல்றாங்க. அப்போ அந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அவ்வளவு கடுமையான நாளாக அந்த நாள் இருந்துச்சு. அப்போ அதை கண்டெல்லாம் சஹாபாக்கள்லாம் அழுதாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அதுதான், அந்த அளவிற்கு கடுமையான ஒரு நாளாக அந்த நாள் என்பது அமைந்தது. அதன் காரணமாக கத்தௌ ரூஸஹும், இன்னும் சஹாபாக்கள் தங்களுடைய தலைகளை அவர்கள் மூடிக்கொண்டார்கள். வலகும், இன்னும் அவர்களுக்கு இருந்தது ஹனீனுன், முணங்கி அழக்கூடிய அழுகை என்பதும் அவர்களுக்கு ஏற்பட்டது, அவர்களுக்கு இருந்தது என்று சொல்லித் தருகிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே தங்களுடைய தலையை மூடிக்கொண்டு அழுதார்கள். அப்ப மேல முகத்தை மூடிக்கொண்டு அழுதார்கள் என்பதாக சொல்றாங்க. இந்த ரிவாயத்துல தலையை மூடிக்கொண்டு சஹாபாக்கள் அழுதார்கள் என்ற செய்தியினை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் அவர்கள் மூடிக்கொண்டு, அவர்கள் தேம்பி தேம்பி, அவர்கள் அதை நினைத்து தன்னுடைய தன்னுடைய வாயில் முணங்கிக் கொண்டே அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதையும் இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, இப்போ இந்த சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஹனீன் என்பதாக ஒரு வார்த்தை இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க. அதற்கான அர்த்தம், அதை எப்படி வாசிக்கணும் என்பதை நமக்கு சொல்றாங்க பாருங்க. அல் ஹனீனு, இன்னும் ஹனீன் என்ற வார்த்தையாகிறது பில் ஹாஇல் முஅஜமதி, புள்ளி வைக்கப்பட்ட ஹாவை கொண்டு வாசிக்க வேண்டும். ஹனீன் என்பதாக ஹாவை கொண்டு வாசிக்கணும். அப்ப புள்ளி இல்லாம ஹனீன் என்பதாக வாசிக்க கூடாது, புள்ளி வைக்கப்பட்ட அந்த ஹாவை கொண்டு தான் வாசிக்க வேண்டும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித்தராங்க. அதற்கான அர்த்தம் என்ன? ஹுவல் புகாவு, அதுவாகிறது அழுகை. எப்படிப்பட்ட அழுக? மஅகுன்னத்தின், முனங்களோடு இருக்கக்கூடிய அழுகை. அப்போ முணங்கிக் கொண்டு அழுவார்கள் இல்லையா, அந்த முனங்களோடு இருக்கக்கூடிய அழுகை. இன்னும் வன்திஷாகி சௌத்தி மினல் அன்ஃபி, மூக்கால் சப்தத்தை இழுப்பதாக ஆகுமே, அப்படிப்பட்ட ஒரு முனங்களோடு இருக்கக்கூடிய ஒரு அழுகை. இப்போ இப்படி விளக்கம் தராங்க. நமக்கு மூக்குல இருந்து ஒரு வரக்கூடிய ஒரு சத்தம், சில பேருக்கு வாய் வழியா முணங்க மாட்டாங்க, மூக்கால அழுவாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ மூக்கால முணங்கிக் கொண்டு அதிலிருந்து சப்தம் வெடிக்கக்கூடிய, அதிலிருந்து முணங்குதலோடு இருக்கக்கூடிய ஒரு அழுகைக்கு தான் அந்த ஹனீன் என்ற அழுகை என்பதாக நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ மேலே நம்ம இதுக்கு அர்த்தம் வைக்கும் போதும் இந்த ஒரு அர்த்தம் தான் நம்ம கொடுத்தோம். சரிங்களா? இப்போ அல்ஹம்துலில்லாஹ், இப்போ இதோட இந்த 401வது ஹதீஸ் நிறைவு செய்யப்பட்டுடுச்சு. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன?
இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு நாளை பற்றி சொன்னாங்க. அந்த சுவனமும் நரகமும் எனக்கு எடுத்துக்காட்டப்பட்டுச்சு. அப்ப அந்த நாளை மாதிரி ஒரு ஹைரையும் நான் பார்த்ததில்ல, அந்த நாளை மாதிரி ஒரு ஷர்ரையும் நான் பார்த்ததில்ல. அப்ப அந்த நாளில் அவ்வளவு ஹைரான நன்மையான விஷயங்களும் இருந்துச்சு, அவ்வளவு தீங்கான ஷர்ரான காரியமும் இருந்துச்சு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப சொன்ன உடனே சொல்லிட்டு சொல்லும் பொழுது உலவு தஅலமூன மா அஅலமுன்னு சொன்னாங்க. இப்ப நான் தெரிஞ்சதெல்லாம், எனக்கு காமிக்கப்பட்ட இந்த விஷயத்தெல்லாம் அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிக்கப்பட்டதுதானே அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் சஹாபாக்கள் பார்த்தது கிடையாது. சுவனமத்தையும் நரகத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே பார்த்திருக்கிறாங்க. அப்ப அத்தான் சொல்றாங்க, நான் பார்த்த விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கம்மியாக சிரிப்பீங்க, ரொம்ப அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன? அதில் இருக்கக்கூடிய ஷர்ரை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப அந்த நரகத்தினுடைய ஷர் என்பது அந்த அளவிற்கு தீங்கானதாக இருந்தது. அந்த நரகத்தை அல்லாஹு தஆலா அவ்வளவு வேதனை மிக்கதாக படைத்திருக்கிறான். அந்த நரகத்தை அவ்வளவு வேதனை மிக்கதாக, கடுமையானதாக, கொடுமையானதாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். இந்த விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதை நினைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் சிரிக்கவே மாட்டீங்க. அதை நினைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழ மாத்திரம் தான் செய்வீர்கள். அதிகமாக அழக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப இப்படி சொல்லிவிட்டு, அதனால் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விற்கு பயந்து கொண்டு அந்த ஷர்ரான நரகத்தினுடைய வாசம் கூட நீங்கள் நுகராமல் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொண்டு நீங்கள் வாழுங்கள் என்ற ஒரு விஷயத்தை தான், என்ற ஒரு கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறார்கள். அப்போ இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தபடியாக 402வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று பார்க்கும் பொழுது, வஅனில் மிக்தாதி ரதியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. قال அந்த மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் செவியுற்றேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். யகூலு அவர்கள் சொல்வார்கள், துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி, கியாமத்துடைய நாளில் சூரியனாகிறது நெருக்கமாக்கப்படும். இந்த உலக படைப்பினங்களை விட கியாமத்து நாளில் சூரியன் நெருக்கமாக்கப்படும். இப்ப என்ன விஷயம்? அந்த நேரத்துல நிலா ஒன்றும் கிட்ட இருக்காது, நட்சத்திரம் கிட்ட இருக்காது, வேற இருக்கக்கூடிய பிற கோள்கள் கிட்ட இருக்காது. ஆனால் சூரியன் என்பது நெருங்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் மினல் ஹல்கி என்பதாக சொன்னார்கள். கியாமத்து நாளில் அந்த சூரியன் என்பது படைப்பினங்களுக்கு நெருக்கமாக்கப்படும். ஹத்தா இதுவரை என்று சொன்னால் தக்கூன மின்ஹும், உலக படைப்பினங்களிலிருந்து அது ஆகும் வரை மிக்தாரி மைலின், மிக்தாரி மீலின், அதாவது ஒரு மைல் அளவிற்கு, ஒரு மைல் அளவை கொண்டு, ஒரு மைல் அளவை போல உலக படைப்பினங்களிலிருந்தும் அது ஆகும் வரை. அப்ப அதை விட அதிகமாக ஒரு மைல் தூர அளவிற்கு அந்த சூரியன் என்பது மனிதர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இங்க நமக்கு சொல்லி தராங்க. இப்போ இதோட இந்த செய்தியை சொல்லிட்டு இதுல இருந்து வேற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தராங்க பாருங்க. கால சுலைம் இப்னு ஆமிரின் அர் ராவி, ராவியான அறிவிப்பாளரான ஆமிர் என்பவருடைய மகனான சுலைம் அவர்கள் சொன்னார்கள், அனில் மிக்தாதி, இங்க அன் அல் மிக்தாதுன்னு போட்டிருக்காங்க, இங்க அனில் மிக்தாதி, நூனுக்கு கஸ்ரா வரணும். சரிங்களா? அனில் மிக்தாத் என்பதுதான் சரியானது. அந்த மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அவங்க சொன்னாங்க. அப்போ வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, மா அதிரி நான் அறியவில்லை, மா யானி பில் மீலி, மீல் என்ற வார்த்தையை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாடுகிற ஒன்றை நான் அறியவில்லை. அப்ப அந்த மீல் என்பதாக ஒரு வார்த்தை சொன்னாங்களே, மிக்தாரி மீலின். அப்ப இந்த மீல் என்ற வார்த்தைக்கான ஒரு விஷயத்தை, ஒரு கூடுதல் செய்தி நமக்கு சொல்லி தர வராங்க பாருங்க. அந்த மீல் என்ற வார்த்தையை கொண்டு அவர்கள் நாடும் ஒன்றாகிறது, அதை நான் அறியவில்லை. என்ன விஷயம்? மசாஃபத்தல் அர்த், பூமியின் தூரத்தை கணக்கிட்டு கூறினார்களா? அமில் மீல, அல்லது ஒரு குச்சியை கூறினார்களா? எத்தகைய குச்சி? அல்லது எத்தகைய குச்சி? துக்தஹலு பிஹி பிஹில் ஐனு, கண்ணானது அந்த குச்சியை கொண்டு சுருமா இடப்படுமே, அத்தகைய குச்சி. அப்போ கண்ணுல சுருமா இடமா இல்லையா? இந்த மைய முக்கி கண்ணில் அந்த சுருமா இடக்கூடிய ஒரு குச்சி, அந்த குச்சியை அவர்கள் நாடினார்களா என்பதை நான் அறியவில்லை என்று அவர்கள் சொல்லி தருகிறார்கள். என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மீல் என்ற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தம் இருக்கின்றது. ஒன்னு என்னன்னா,
இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு அளவு, ஒரு மைல் தூரம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அந்த மைல் தூரத்திற்கும் மைல் என்பதாக சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சுருமாடக்கூடிய அந்த குச்சி, சுருமாடப்படக்கூடிய அந்த குச்சி, அந்த குச்சிக்கும் மைல் என்பதாக சொல்வார்கள். அப்ப அந்த பூமியை அளவுகோல் கூடுவதை கொண்டு, அதாவது அந்த பூமியின் தூரத்தை கணக்கிட்டு கூறினார்களா, அல்லது அந்த சுருமா இடக்கூடிய அந்த குச்சியை கணக்கிட்டு அவர்கள் கூறினார்களா என்பதை நான் அறியவில்லை என்ற ஒரு விஷயத்தை இவங்க நமக்கு சொல்லித்தராங்க. அப்ப எதை நாடுகிறார்கள் என்று தெரியவில்லை என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, அப்போ இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக சொல்றாங்க பாருங்க. அந்த ஒரு மைல் தூரம் அளவை போன்று உலக படைப்பிலிருந்தும் அந்த சூரியன் ஆகும் வரையிலும் அந்த கியாமத்து நாளில நெருக்கமாக இருக்கும் என்பதை சொன்னார்கள். அப்பொழுது ஃபயகூனு நாசு, அப்பொழுது மக்களாகிறவர்கள் ஆகுவார்கள், அலா கதிரி அமாலிஹிம், தங்களுடைய அந்த செயல்களின் அளவை, அந்த செயல்களுடைய அளவின் அடிப்படையில் மக்கள் ஆகுவார்கள், ஃபில் அரகி, வேர்வையில் ஆகுவார்கள். அப்போ தாங்கள் செய்த அந்த அமல்களை பொறுத்து, அவங்க அமலுடைய அளவு எந்த அளவிற்கு இருக்கு அதை பொறுத்து அந்த மக்களாகிறவர்கள் எல்லாம் வேர்வையில் ஆகக்கூடியவர்களாக இருப்பார்கள். வேர்வைனா உங்களுக்கு வேர்க்குமா இல்லையா? அந்த வேர்வையில் மூழ்கி கொள்ளக்கூடியவர்களாக, மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை சொல்லித் தருகிறார்கள். அப்போ அவங்க செஞ்ச செயல், இவங்க இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரா, அந்த நன்மைக்கு ஏற்றவாறு சில சில பகுதிகள் மாத்திரம் வேர்வையால் நனைக்கப்படுவார், வேர்வையால் மூழ்கடிக்கப்படுவார். மற்ற உறுப்புகள் எல்லாம் ராகத்தாக இருக்கும். அப்ப ரொம்ப பாவம் செஞ்சவரெல்லாம் அதிகமான வேர்வையில் மூழ்கப்படக்கூடியவராக இருப்பார் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, ஃபமினுஹும், எனவே அவர்களிலிருந்தும் சிலராகிறவர்கள், மையக்கூனு இலா கஅபைஹி, தங்களுடைய அந்த இரு, கஅபுனா என்ன, அவர்களுடைய அந்த கரண்டை கால், காலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கரண்டை இருக்குதா இல்லையா, அது அந்த தங்களுடைய அந்த கரண்டை காலின் பக்கம், கரண்டை கால் வரையிலும் அவர்கள் ஆகுவார்களே, ஆகும் ஒருவராக இருப்பார்கள். அப்போ அவங்களிலிருந்து சில நபர்களுக்கு அந்த கரண்டை கால் வரையிலும் அவங்களுடைய அந்த வேர்வை என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் மின்ஹும், இன்னும் அவர்களிலிருந்தும் சிலர் மையக்கூனு இலா ருக்குபத்தைஹி, தங்களுடைய அந்த இரு முட்டு வரையிலும், இரு முட்டுக்கால் வரையிலும் அவர்கள் ஆகக்கூடிய ஒருவராக இருப்பார்கள். அப்போ இவங்க எப்படின்னா, இரண்டாவது தரம் உள்ளவர்கள், தங்களுடைய அந்த முட்டுக்கால் வரையிலும் வேர்வையால் நனைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை சொல்றாங்க. ஒமின்ஹும், இன்னும் அவர்களிருந்தும் சிலர் மையக்கூனு இலா ஹெக்குவைஹி, தன்னுடைய இரண்டு கீழ் விழா எலும்பிற்கு மத்தியில் உள்ள இடுப்பு பகுதி வரையிலும் அவர்கள் ஆகக்கூடிய ஒருவராக இருப்பார்கள். அப்போ இவங்களுக்கு இடுப்பு வரையிலும் அந்த வேர்வை என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும், அந்த வேர்வையால் மூழ்கடிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் ஒமின்ஹும், இன்னும் அவர்களிருந்தும் சிலர் மையுல் ஜிமுல் அரகு, வேர்வை என்பது அவரை கடிவாளமிடும், இல்ஜாமன், கடிவாளமிடுவதாக, வேர்வை என்பது அவரை கடிவாளமிடுமே, அத்தகைய அந்த ஒருவராக இருப்பார்கள். இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, கடிவாளம் என்பது இந்த குதிரைக்கு கடிவாளம் எட்டுறமா இல்லையா, அது எங்க போடுவோம்? வாயில் தானே கடிவாளம் போடுவோம். அப்ப அந்த ஒரு முராது, அந்த ஒரு நாட்டத்தை கொண்டுதான் இந்த இல்ஜிமு என்ற வார்த்தையை சொல்றாங்க. அப்போ அந்த வேர்வை என்பது கடிவாளமிடும், அதாவது வாய் வரையிலும் அவர்கள் வேர்வையால் மூழ்கடிக்கப்படக்கூடிய சிலர் இருப்பார்கள் என்பதை இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதை சொல்லிவிட்டு, வாஷார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுட்டி காட்டினார்கள், பியதிஹி, தன்னுடைய கையை கொண்டு சுட்டி காட்டினார்கள், இலா ஃபீஹி, தன்னுடைய அந்த வாயின் பக்கம் தன்னுடைய கையை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுட்டி காமித்தார்கள். அப்ப தன்னுடைய கையை வச்சு தன்னுடைய வாயை காட்டி, தன்னுடைய வாயை சுட்டி காட்டி, இதுவரையிலும் அவர்கள் வேர்வையால் நனைக்கப்படக்கூடியவர்களாக, மூழ்கடிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியினை இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இங்க ஒரு விஷயத்தை விளங்கணும். இங்க சில பேருக்கு கரண்ட கால வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க, சில பேருக்கு முட்டுக்கால் வரையிலும் இருக்குன்னு சொன்னாங்க, சில பேருக்கு இடுப்பு வரையிலும், சில பேருக்கு வாய் வரையிலும் இருப்பதாக இந்த 4 நபர்களை சொன்னாங்க. இப்ப எப்படி விஷயம்னா, இதுல முதலாவது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது யாருன்னா, அந்த கரண்டை கால் வரை இருக்கக்கூடியவங்க. இவங்க எப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு 10%, ஒரு 10% தீமையை செய்யக்கூடியவர்களாக, ஒரு 90% நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க. அப்படி இருப்பவங்களுக்கு இப்படி கரண்டை கால் வரையிலும் அந்த வேர்வையால் மூழ்கடிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் தஆலா உருவாக்கி விடுவான். அடுத்த நபர் யாருன்னா, முட்டுக்கால் வரையிலும். இந்த முட்டுக்கால் வரை இருக்கிறவங்க எப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு 25% தீமையை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 75%ம் நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களா இல்லையா? அவர்களுக்கு தான் இத்தகைய தண்டனை. அந்த 3வது நபர்கள் இடுப்பு வரையிலும் வேர்வையால் மூழ்கடிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க.
இவங்க எப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில 50% தீமையை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க, தன்னுடைய வாழ்க்கையில 50% நன்மையை செய்யக்கூடியவர்களா இருப்பார்கள். அத்தகையவர்களுக்கு இந்த மூன்றாவது ஒரு தரம் என்பது இருக்கு. நான்காவதாக இருக்கக்கூடிய தரம் தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப வேதனையால ரொம்ப கடுமையானது. அது என்னன்னா தன்னுடைய வாய் வரையிலும் இருக்கக்கூடிய வேர்வை என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும். இவங்க தான் நாலாவது தரம். இவங்க எப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் 90% தீமையை மாத்திரம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க, ஒரு 10% நன்மையை செய்யக்கூடியவர்களா இருந்திருப்பாங்களா இல்லையா. அவர்களுக்கு தான் இத்தகைய இத்தகைய தண்டனை என்பது ஏற்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள். அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மறுமை நாளுடைய அந்த வேதனையை பற்றி சொல்லித் தருகிறார்கள். கரண்டைக்கால் வரையிலும், முட்டு வரையிலும், இடுப்பு வரையிலும், வாய் வரையிலும் என்ற அந்த 4 தரப்பினர்கள் அந்த மறுமை நாளில் இருப்பார்கள். அப்ப அல்லாஹுடைய அந்த தண்டனை என்பது இவ்வளவு கடுமையானதாக இருக்கும். அப்போ அல்லாஹுடைய தண்டனை வேர்வையால் மூழ்கடிக்கப்படுறதுனா என்ன, அந்த பயத்தால பயந்து நடுங்கக்கூடிய ஒரு சூழல். அவங்களுக்கு ராகத்து இருக்காது, மன நிம்மதி இருக்காது, பதறக்கூடிய நம்முடைய நிலைமை என்ன ஆகுமோ, அல்லாஹ் நம்மளை என்ன செய்வானோ, சுவனத்துல போடுவானா, நரகத்துல போடுவானா என்று அவர்கள் அஞ்சிக் கொண்டு அவர்கள் புலம்பிக் கொண்டே அந்த வேர்வை வழிந்து ஓடக்கூடியதாக இருக்கும். அப்ப அத்தகைய ஒரு நிலைமையை அல்லாஹு தாலா உருவாக்குவான். அப்படிப்பட்ட ஒரு வேதனையை அல்லாஹு தாலா உருவாக்கி வைத்தவனாக இருக்கிறான். அதனால் நீங்கள் அல்லாஹவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹவை அஞ்சி நீங்கள் அல்லாஹ் அனுமதித்த காரியத்தை நீங்கள் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுங்கள். அல்லாஹ் அனுமதிக்காத காரியத்தை நீங்கள் செய்யாமல் இருப்பதன் மூலமாகவும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் அந்த ஹதீஸை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 401வது ஹதீஸ், இந்த 402வது ஹதீஸ் என்ற இந்த 2 ஹதீஸுகளை பற்றிய செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் முழுவதுமாக நம்ம பார்த்தோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 403வது ஹதீஸை குறித்தான செய்திகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.